ப்ரொடியூசர் விட்டாங்க, வேணாண்டா உன் வாய்ஸே நல்லா தான் இருக்கு, நீ அதிலே பேசிக்கிடான்ட்டு. அதில் குஷ்பு மேம் முன்னாடி பட்டதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. பண்ணோடனே இவங்க இந்த பக்கம் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க, அவங்க அந்த பக்கம் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. வாட்சின தம்பி, எனக்காக சிச்சுவேஷன் சாங் பாடே. ஓ மூஞ்சிக்கெல்லாம் பாட முடியாது, வேணா நான் குஷ்பு மேடத்துக்காண்டி பாடுறேன். ஏய் சின்ன தம்பி, என்னங்க ஓவரா பேச்ச? ஒழுங்கா பாட்டு பாடு. தோ இப்ப பாடுறேனே. என்னடா பண்ணிட்டு இருக்க சின்ன தம்பி? சந்தனத்தை கரெக்டா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அரச்ச சந்தனம் அணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே, ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே, முழு சந்திரன் வந்தது போல் ஒரு சுந்தரி வந்ததென்ன. அப்புறமா நான் வந்து நாட்டாம கேரக்டர் பண்ணேன். அதில் வந்து நாட்டாம கேரக்டர்னோடனே விஜயகுமார் கேரக்டர்னோடனே நாங்கள் நாட்டாம கேரக்டர் ஃபுல்லாக பார்த்து வச்சிட்டோம். திடீர்னு பார்த்தா அதில் இருக்கிற எந்த கேரக்டரும் இல்லாமல் புதுசாக அவதார் வராங்க. அவதார் கூட பேசி அங்கேருந்து போய் அப்புறம் அதுலேருந்து ஒரு லவ் ஸ்டோரி எல்லாம் வந்துச்சு. நாட்டாம காயா, இங்க அவதார் அழகத்துல இங்க பெரிய பிரச்சனை. நீங்க தான் பஞ்சாயத்து பண்ணி தீர்த்துக்கணும். இப்பவே பறக்கும் தட்டானே பேக்குறேன், உடனே கிளம்பி வாங்க. ஆர்டானி உஜாலால முகட காட்டுவனான் மாதிரி இருக்க. நாட்டாம நான் தான் பிராது கொடுத்த ஜாக். குட்ரா பஞ்சாயத்து நாட்டாம கூட்டி என் கிளீன் பண்ணி தான் வச்சிருக்கோங்க. கூறு கட்ட குக்கரு ஒழுங்கா பஞ்சாயத்து கூட்டுறா. நான் போய் என் மூத்த மருமக கையால ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்க மாமா, குழந்தைங்க நான் பாத்துக்கிறேன் மாமா. கண்டஸ்டன்ட் சொல்லாம குழந்தைங்கன்னு சொன்ன பத்தியா, அது போதுங்கண்ணே. இப்படியே ஒவ்வொரு கேரக்டரா பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு ஆட்டோ கேரக்டர் கொடுத்தாங்க. என்னால் மெதுவாகவே பேசக்கூடாது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் ஓடிக்கிட்டே தான் இருப்பேன், என்னால் நிற்க பேசவே முடியாது. ஆனால் அதில் அவ்வளோ ஸ்லோவாக பேசுனதில் எங்கள் அம்மாவுக்கு பிடிச்சிருந்துச்சி, எங்கள் டேடிக்கு பிடிச்சிருந்துச்சி, எங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சி. செட்டில் இருந்து எல்லாருமே சூப்பர் சூப்பர் சூப்பர்னாங்க. சரி, நான் வேலைக்கு கிளம்புறேன். அப்பா அப்பா, நானும் ஆட்டோ ஓட்ட வரேன்ப்பா. டே, நான் உன்னை வாழ்க்கை பூரா ஆட்டோ ஓட்ட சொல்லடா. உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் தான்டா நான் உன்னை ஆட்டோ ஓட்ட சொன்னேன். நீயும்
அடுத்தது நல்ல ஒரு ஹெவியான காம்படிஷனாக வந்துச்சு. மிலிட்ரிக்கு அடுத்தது காவேரி. ಯಾರಪ್ಪ ನೀನು? ಯಾರಪ್ಪ ನೀನು? ನನ್ನ ಹೆಸರು ನರೇಶ್. தமிழா? ஆமா. இப்படி கிழிஞ்ச சட்டையோட திக்கி திணறி கன்னடம் பேசும்போதே தெரிஞ்சது. அப்ப நீங்களும் தமிழ் தானா? இல்ல இல்ல, நான் கன்னடம் தான். காவிரி பிரச்சனை அப்போ அந்த நம்ம பார்டரில் வந்து பஸ் எல்லாம் வந்து நிறுத்தி போக்குவரத்தில் ரொம்ப தடை வச்சு மக்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதையும் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து நடித்து காட்டினார். இந்தப்பா கொஞ்சமாக சாப்பிடுப்பா. இல்லைங்க பரவாயில்ல வேணாம். தம்பி, வெளியில் கலவரம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. உன்னால் இங்கேருந்து வெளியே போக முடியாது. நீ முதல்ல சாப்பிடு. நானே பத்திரமா உன்னை உங்கள் ஊருக்கு அனுப்பி வைக்கிறேன். யாருக்கு இவரு? நம்ம தூரத பந்தா. யார்கிட்ட போய் சொல்ற? நாயே, காவிரி ரெண்டு ஒரு டம்ளர் தண்ணி கூட தமிழ் தர மாட்டேன்டா. ஐயோ, அது நான் தரேன். நான் உணர்றேமா. ஐயோ, எங்களுக்கு திருப்பி அடிக்க தெரியும்டா. இங்க வந்து மாற்ற தமிழர்களை கும்பலா சேர்ந்து அடிக்கிறதா உன் வீரன் நினைச்சிட்டு இருக்க. அடித்தடி இறங்குற ஒரு சிலரால தான் இந்த ரெண்டு ஸ்டேட்டோட ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுதுன்னு உனக்கு புரியலையா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுடா. காவிரி தண்ணி எங்களுக்கு மட்டும் தான்டா. முதல்ல நீங்க அடிக்க, அதுக்கு நாங்க அடிக்க. இப்படி அடிச்சிருந்தா இதுக்கு எப்போதான் முடிவு வரும்? யாரோ சில பேர் தங்களோட சுயநலத்துக்காக சொல்றதை கேட்டு உங்க ஊர் பேரை நீங்களே கெடுத்துக்காதீங்க. கரண்ட்டாக இஷ்யூ ஆகிட்டு இருக்க ப்ராப்ளமை சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஈஸியாக ரீச் ஆகிற அளவுக்கு நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கான். காவிரியில் தண்ணி ஓடணுங்கிறது தான் எங்கள் விருப்பம். அதில் ரத்தம் ஓடணும்னு நினைக்கிற தீய சக்தி எதுவாக இருந்தாலும் அது தமிழ்நாடும் கர்நாடகாவும் கை சேர்ந்து முறியடிக்க போகிற காலம் ரொம்ப தூரம் இல்லை.